பொண்ணோட அம்மா ஒரு டைலரா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு கிளையண்ட் மெஷர்மெண்ட் தப்பா கொடுத்திருப்பாங்க. அதனால அவங்க பொண்ணை கூப்பிட்டு அந்த கிளையண்ட் கால் பண்ணி மெஷர்மெண்ட் கேட்க சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணும் கேலண்டர் இருக்க நம்பரை பார்த்து கால் பண்றா. கால் பண்ணா எதிரில ஒரு பையன் எடுக்கிறான். எதிரில இருக்கவங்க யாரு என்னன்னு தெரியாம இந்த பொண்ணு பாட்டுக்கும் என்ன மெஷர்மெண்ட் தப்பா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த பையன் சொல்றான், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். அப்பதான் அந்த பொண்ணு போனை செக் பண்றா. ஒரு நம்பர் தப்பா போட்டிருக்கிறது தெரியுது. உடனே அந்த பையன் கிட்ட சாரிங்க தப்பான நம்பர் கால் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கரெக்டான நம்பருக்கு கால் பண்ணி அவங்க அம்மாவுக்கு மெஷர்மெண்ட் வாங்கி தந்துடுறா. இப்ப ஈவினிங் மறுபடியும் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணி நீங்க எந்த ஏரியா, உங்க பேர் என்னன்னா கேட்க. அந்த பொண்ணு உடனே இதெல்லாம் எது கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் கால் பண்ணாதீங்கன்னு சொல்றா. போனை கட் பண்ணாம விட்டுட்டு இருப்பா. அப்ப அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விடுகதை போட்டு விளையாண்டுட்டு இருப்பா. அப்ப அவங்க ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஆன்சர் தெரியல. உடனே அந்த பையன் கட் பண்ணிட்டு மெசேஜ்ல அந்த ஆன்சர் அனுப்புறான். இத பார்த்து அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இப்ப அந்த பொண்ணு பையனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு அலைன்ஸ் வருது. ஆக்சுவலா பொண்ணு கேட்க வந்த பையன் இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிருப்பா. அதனாலதான் அந்த பையனோட அம்மா பார்க்க வந்திருப்பாங்க. இவங்க வீடு அவங்க அளவுக்கு வசதி இல்லாததால இவங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு ஒண்ணு சந்தோஷப்பட்ட அவள் லவர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. இப்ப அந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்காக பக்கத்து ஊருக்கு போறோம், நாளைக்கு தான் வருவோம்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை கூப்பிடுறாங்க, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொல்றா. அப்படி சொல்லிட்டு அவளோட லவரை பாக்கலான்னு கிளம்பி போறா. இப்ப அவள் லவரை பாக்குறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஆள் அவளையே குறுன்னு பாப்பாங்க. உடனே ஒரு பொது கழிப்பறையில போய் ஒளிஞ்சுக்கிறா. அதே நேரத்துல அவளோட லவர் அவனோட போனை தொலைச்சிடறான். அப்போ ஒரு காலேஜ் பையன் அந்த போன் எடுக்கிறான். அதை ஒருத்தர் பார்த்து அந்த போனை அவருதுன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு.